அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய கடகராசி அன்பர்களே, 2024ஆம் ஆண்டின் தொடக்கமே கடகராசி அன்பர்களுக்கு பலவிதமான சோதனைகளை ஏற்படுத்தியிருக்கு. அடின்னா அவ்வளோ பெரிய அடி. பிரச்சனைனா தலைக்கால் புரியாத பிரச்சனைய கடகராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பாங்க. மனசுல இருக்கும் துக்கம் தாங்காம ஒரு ரூம்ல வச்சு அழுதா கூட அந்த ரூமை திறக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். சாப்பாடு, பணம், நகை இதையெல்லாம் தாண்டி நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிக்காத ராசி இந்த கடகராசின்னு சொல்லணும். பொறுத்து பொறுத்து பார்த்து இறைவன் மீது உள்ள நம்பிக்கை குறைந்த ராசி கடகராசி. கடகராசி கள்ளம் கபடம் இல்லாம இருந்தாலும் பல கருத்துக்களால பிரச்சனைய தாங்கிக்க முடியாத அளவுக்கு துவண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். யார் மனசையும் புண்படுத்தலனாலும் பரவாயில்ல, உங்க மனசுல இருக்கும் பிரச்சனைய தீர்க்கவே முடியாது. இப்ப நேர்மையா ஒரு கடகராசி அன்பர் இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கரெக்டா இருக்காங்கன்னா, அவங்க தான் வாழ்க்கையில நிறைய அதிகமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணவங்க திருந்தணும்னு நினைச்சா கூட மாற முடியாது. திருப்பி ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு தப்பு பண்ண வைக்கும் இந்த நேரம். ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க, பொருளாதார ரீதியா பாதிப்படைஞ்சவங்க, பணம் அப்படிங்கிறத பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் பணம் அவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் முடியலை, இதுக்கு மேலே வேஸ்ட்டு, இந்த குரு பெயர்ச்சியிலையும் நாங்கள் நிம்மதியாக இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாக கதறக்கூடிய கடகராசி அன்பர்கள் ரொம்ப அதிகம். கடகராசியை பற்றி ஒரு ஆழ்ந்த அனுபவம் உள்ள நிறைய அன்பர்கள் கிட்ட கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்க எவ்வளோ பெரிய புகழின் உச்சிலேயே இருந்தால் கூட சரி நிம்மதி இல்லை. ஒரு பணக்கட்டுக்கு நடுவுலையே உட்கார வச்சா கூட சந்தோஷம் இல்லை. அவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் அவங்களுக்கு பசிக்காது. ஏன்னா மனசு சரியில்லை. உழைக்கணும்னு நினைக்கிற நபருக்கு பணம் சேராது. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகாது. கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாக போயிடும். இது மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, வேலை கிடைக்கணும்னு சொல்லி உண்மையாக உருகக்கூடிய ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் விரக்தியின் விளிம்புக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். 3 காரணங்கள் இருக்கு. இந்த 3 காரணங்களும் சொல்லிட்டு என்ன செய்யலாங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். கடகராசி அன்பர்களுக்கான மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் கிடையாது இது. கடகராசி அன்பர்களுக்கான யதார்த்தமான வீடியோ இது. ஏன்னா கடகராசிங்கிறது காயப்படுத்தக்கூடிய ராசி இல்லை, காயப்பட்ட ராசி. 2024 தான் பிரச்சனைங்கிறது கிடையாது. 2021 ஒரு நபர் கேரக்டர் மாறாம நல்லவங்களா இருந்தாலும் இந்த உலகம் திட்டும். காரணம் கடகராசி. சாப்பாடு நம்ம சாப்பிடலனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க சாப்பிட்டு நம்மளை குறை சொல்லாமல் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய நபர்களையும் உலகம் குறை சொல்லும். காரணம் கடகராசி. வேலைக்கு போகாமல் அடுத்தவங்க பணத்தை ஏமாத்தாமல் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தன்னுடைய உழைப்பில் ஊதியம் இல்லாமல் போகும். காரணம் கடகராசி. வாழ்க்கையில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துடணும், ஒரு நிமிஷம் கூட மனசு பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கரெக்டாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வருது பாருங்க. காரணம் கடகராசி. உங்கள் பொருளாதாரத்தை என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற்றிடலாம்னு நினைக்கும் போது, இல்லை பொருளாதாரம் இப்படியே தான் இருக்கும், மேலே மேலே கடன் வாங்கணும், உன்னால் மீளவே முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அதுக்கு காரணம் கடகராசி. அப்படி கடகராசிக்கு யார் துரோகம் பண்ணுறாங்கன்னு நினச்சி பார்த்தா காரணம் அஷ்டமத்து சனி. ஒரு போட்டி தேர்வில் எக்ஸாம் எழுதி லாஸ்ட் நேரத்தில் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம்னா காரணம் அஷ்டம சனி. சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையும் கொடுத்துருக்கார். 4 கிரகங்கள், பிரதான கிரகங்கள், குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். குரு உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பாருன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக இருப்பார். நீங்கள் வேலையில் ஒரு வேலை கிடைக்கணும், வேலை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும், நிரந்தர வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்புக்கான அறிகுறிகள் உருவாகும், எக்ஸாமில் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும், ஆனால் ரிசல்ட் மட்டும் டஃப்பாக வரும். அப்போ உங்களுக்கு 70% அளவுக்கு உங்கள் லைஃப் நல்லா போகுதுன்னா குரு உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். பண வருவாய் இருக்கும், அதற்கேற்ற செலவும் இருக்கும். குழந்தை இந்த மாதம் கன்சீவ் ஆகிடுவோம்னு நினைப்போம், ஆனால் ஆக மாட்டோம். இந்த மாதம் வேலைக்கு போவோம்னு நினைப்போம், ஆனால் போக முடியாது. இந்த மாதம் எப்படியாவது சம்பாதிச்சு பொருளாதாரத்தை மீட்டிடலாம்னு நினைப்போம், ஆனால் இந்த மாதம் தான் பொருளாதாரம் நமக்கு 0க்கு போய்
கையில் 10 ரூபாய் இல்லாமல் கடன் வாங்குற நிலைமைக்கு போயிருப்போம். அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்கள் குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கும்போது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. குரு பகவான் நல்லா இருக்கும்போதே முயற்சி செஞ்சு வெற்றி பெறணும். ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது 2 கிரகங்கள். முதல் கிரகம் சனி பகவான், 2வது கிரகம் ராகு பகவான். கேது பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை பஞ்சம பார்வையாக கிடைக்கும் காரணத்தினால கேதுவனால உங்களுக்கு பெருசாக தொந்தரவு கிடையாது. என்னதான் உங்கள் முயற்சியில் கேது சின்ன சின்னதாக தடை செஞ்சாலும் கேதுவுக்கு குரு பார்வை இருக்கும் காரணத்தினால கண்டிப்பாக முயற்சிகளில் கேது ரொம்ப தடைகளை ஏற்படுத்த மாட்டாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மெயினான பிரச்சனை இப்போ உங்களுக்கு யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவானை சரி செஞ்சுட்டாலே போதும், நீங்கள் தப்பிச்சிடலாம். முதல் காரியமாக நீங்கள் என்ன செய்யணும்னா சனி பகவானை உங்கள் வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதாவது சனியை உங்களுக்கு ஃபேவரட்டாக கொண்டு வரணும். கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் சுயஜாதகத்தில் சனி தசா நடக்குதோ இல்லை சனி புத்தி நடக்குதோ, உங்களுக்கு சனி தசா ரொம்ப ரேர். ஒருவேளை சனி புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே படுத்தும். உங்கள் சுயஜாதகத்தில் 6, 8, 12 இல்லை மறைவு ஸ்தானம் மேஷத்தில் சனி நீச்சமாக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பை கொஞ்சம் டஃப்பாக கொண்டு போவார். அதே மாதிரி உங்கள் சுயஜாதகத்தில் செவ்வாயோட சேர்க்கையோ பார்வையோ அவங்களுடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறதோ ராகு கேதுவோட தொடர்போ இருந்தால் அந்த பவர் வீரியம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிவர்த்தி பிரீத்தி செஞ்சால் போதும். அரச மரத்து விநாயகர், ஆலமரத்து விநாயகர், வன்னி மரத்து விநாயகர், வன்னி மரத்து சனி பகவானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% 200% உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். சனி பகவானை மட்டும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. அடுத்து என்ன செய்யணும்னா ராகு பரிகாரம் பண்ணணும். ராகுவுக்குரிய பரிகாரம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அம்மன் வழிபாடு. ஆடி மாதம் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் அருகில் இருக்கக்கூடிய புத்து எங்கே இருந்தாலும் சரி அந்த புத்துக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றுங்க, மஞ்சள் குங்குமம் வைங்க, ஏதாவது ஒரு மலர் சாத்துங்க, முட்டையும் பாலும் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஊதுவத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி மனசார பிரச்சனைகள் சரியாகணும்னு வேண்டிட்டு வாங்க. உங்கள் தலை தரையில் படுற அளவுக்கு விழுந்து கும்பிடுங்க. ராகு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார். அதே மாதிரி முடிஞ்சால் ராகு ஸ்தலம் திருநாகேஸ்வரத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, இல்லை காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு சேஃப்டியாக இருக்கும். இந்த ராகு பகவானையும் சனி பகவானையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லாமே சாதகமாயிடும். இல்லை நான் திருநள்ளாறு போகிறேன், நான் குச்சனூர் போகிறேன், திருநறையூர் போகிறேன், திருக்கொள்ளிக்காடு போகிறேன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. அஷ்டமத்து சனி நடக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சனிக்குரிய பரிகாரம் சனிக்குரிய ஸ்தலம் போயே ஆகணும். அஷ்டமத்து சனின்னா என்னென்னு சிம்பிளாக பார்க்கணுன்னா உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதும் அதை அப்படியே சேர்த்து 2.5 வருடமாக சுருக்கி இந்த 7.5 ஆண்டுகள் அனுபவிக்கக்கூடிய பலன்களை 2.5 வருடத்தில் சுருக்கி அனுபவிக்கிறது தான் அஷ்டமத்து சனி. ஸோ 7.5 வருடம் நடக்கிறத 2.5 வருடத்தில் அனுபவிக்க போகிறீங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இப்போது வக்ர சனி நடக்குது. இந்த வக்ரகதி காலகட்டத்தில் என்ன செய்வார்னா சனி கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுவார். இந்த ரிலாக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் என்ன செய்யணும்னா முயற்சி எடுங்க, பாசிட்டிவாக நடக்கும். ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி சனி பகவானை மனசு குளிர வைங்க. சனி பகவானுக்கு தயிர் சாதம் படைச்சி வழிபட்டீங்கன்னா சனி பகவான் ரொம்ப சந்தோஷமாவார். ராகுவுக்கும் சனி பகவானுக்கும் பரிகாரம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் இந்த 2002ஆம் ஆண்டின் பிற்பகுதி ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் கண்டிப்பாக வாழ்க்கை மிகவும் நல்லாவும் சந்தோஷமாகவும் சௌகரியமாகவும் மாறும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.